உமாச்சி காப்பாத்த பக்தி சேனல் நேயர்களுக்கு இந்த ஸ்ரீபிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள் மற்றும் வணக்கங்கள். இன்றைய தினம் வசந்த நவராத்திரியோட 4ஆம் நாள். இன்றைக்கான தேவி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கந்த மாதா அப்படின்னு. ஸ்கந்தன் அப்படின்னு சொன்னோடனே முருகன் தானே ஞாபகத்துக்கு வருது இல்லையா? முருகனோட சேர்த்து நம்மளுக்கு எப்படி அருள் பாலிக்கிறா அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். வசந்த நவராத்திரியோட 4ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம், பஞ்சமி திதி. இதுல நாக பூஜை மற்றும் லக்ஷ்மி பஞ்சமி பூஜையோட சேர்ந்து மகாலட்சுமியான அம்சத்துல ஸ்கந்த மாதாவா நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார். ஸ்கந்த மாதா அப்படின்னு சொன்ன உடனே கந்தனுக்கு தாயாக அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கந்த மாதாவோட ரொம்ப அற்புதமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஸ்கந்த மாதா தன்னோட மடியில ஸ்கந்தனை அமர்த்தி அவளோட சேர்ந்து காட்சி அளிக்கிறா அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு இறைமூர்த்தம் அப்படின்னே சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த நவராத்திரி எல்லாமே நான் ஆரம்பத்துலேயும் சொல்லின்னு வரேன். என்ன அப்படின்னா, ஒரு நவராத்திரியோட சிறப்பு அந்த தேவிக்கான வழிபாடு. அது கூட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா இன்னொரு சிறப்பு சேர்க்கிறது அப்படின்னு சொல்றோம்ல. அதுல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வருது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல ஸ்கந்த மாதா தேவியை வழிபடத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அது ரெட்டிப்பு பாக்கியம் தானே நம்மளுக்கு. இந்த இடத்துல ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லாருக்குமே அப்படின்னா ஒரு ஸ்கந்தனை போல எனக்கு ஒரு புத்திர பிராப்தி வேணும் அப்படின்னு தானே கேட்போம் இல்லையா? பொதுவா புத்திரபாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோம். புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது கணவன் மனைவியோட ஒரு அந்யோன்யத்தில் தானே நம்மளுக்கு அந்த புத்திரபாக்கியமே கிடைக்கிறது அப்படின்னு. அதனால ஸ்கந்த மாதாவை வழிபடும் போது குடும்பத்தில் இருக்கிற தகராறுகள்லாம் நீங்கி குடும்ப சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நவராத்திரியோட 4ஆம் நாள்ல ஸ்கந்த மாதா அப்படின்னு சொன்னோம். ஸ்கந்தனுக்கு தாயாக ஸ்கந்தனை மடியில அமர்த்தி ரொம்ப அற்புதமா அருள் பாலிக்கிறா அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த ஸ்கந்த மாதாவுக்கு இன்னொரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மகாலட்சுமியோட அம்சம். இந்த மகாலட்சுமியோட அம்சம் அப்படிங்கும்போது அவளுக்கு உண்டான அர்ச்சனைகள் அப்படின்னு சொல்றோம். மகாலட்சுமியோட அஷ்டோத்திர சதநாமாவளி இல்லைன்னா மகாலட்சுமியோட சகசநாம அர்ச்சனை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த அர்ச்சனை செய்யலாம். மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யும் போது செந்தாமரை மலர்களாகவும் அர்ச்சனை செய்யலாம். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா வில்வதளம். இந்த வில்வதளத்துல சகசநாம அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா கேட்டதெல்லாம் கிடைக்கும். இன்றைய தினம் பிரசாதமா வெள்ளை காராமணி சுண்டல் அப்படின்னு சொல்றோம். அதுவும் மட்டும் இல்லாம தோர்மருப்பு சேர்ந்த இந்த சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இன்றைய தினத்தான பிரசாதம். இன்றைக்கு தினமான உள்ள மலர்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது போல செந்நிற மலர்கள் தான். பொதுவாகவே நவராத்திரி காலத்துல நிறைய பார்த்துரும் அப்படின்னா இந்த செந்நிற மலர்கள் அப்படிங்கிறது ஒரு தனியாவே அதுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் செந்நிற மலர்கள் வித்தியாசமான ஒரு மலர்கள் எடுத்துக்கோங்க. இந்த செண்பக மலர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த செண்பக மலரும் இன்றைக்கான மலர் தான். பிரசாதம் அப்படிங்கிறது காராமணி சுண்டலும் தோர்மருப்பு சேர்ந்த சாம்பார் சாதம். மீண்டும் நாளை தினம் நவராத்திரியோட 5ஆம் நாள். இந்த 5ஆம் நாள்ல எந்த தேவியை நம்ம வணங்க போறோம், அவளுக்கு உண்டான பூஜை என்ன, அதற்கான பிரசாதம் என்ன அப்படிங்கிறத நாளை தினம் பார்க்கலாம்.